உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரோகிணி மட்டும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரோகிணி மாட்ட மாட்டாங்க, மாட்ட போறது கிடையாது. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். மனோஜுக்கு ஒரு மொட்டை கடிதாசி வருது. அதை வச்சு அவர் பயந்துகிட்டு இருக்காரு. தனக்கு சுத்தி ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, தன்னை யாரோ வான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்துல இருக்காரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனோஜுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல. அப்ப யார் இந்த லெட்டர் அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணிருப்பான்? கண்டிப்பா யாரோ ஒரு ஆள், ஜீவாவா கூட இருக்கலாம், இல்ல அப்படின்னா முத்துவா கூட இருக்கலாம். யாரோ ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வேணுக்கும்னே மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக மனோஜ் வந்து நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. அதனால அவரும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பயந்துகிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பாட்டி வந்து அண்ணாமலைக்கு இருந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க. அண்ணாமலைக்கு பிரச்சனை என்னைக்குமே சரியாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜயா கூட இருக்கிற வரைக்குமே அவருக்கு பிரச்சனை தான். ஆனா இப்போதைக்கு அந்த விஷயத்த சொல்யூஷனை தற்காலிகமாக சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேத்துக்கும் இடையில இனிமே பிரச்சனை வரதான் போகுது, வராமலாம் இருக்காது. ஏன்னா விஜயாவோட கேரக்டர் அப்படி. ஸோ சொல்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருந்தாரு. அதை அவரோட நண்பரான கார்த்திக் அவரே என்ன பண்றாரு அப்படின்னா வாடகைக்கு வாங்கி ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து யார் மூலியமா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து சாவியை கொடுக்க சொல்றாரு. அப்பா இந்தாங்க சாவி அப்படின்ற மாதிரி கொடுத்து இதை பார்த்து விஜயாவுக்கு வந்து கொஞ்சம் பொறாமை இருக்குது. ஏன் அப்படின்னா அவரை மட்டும் கூப்பிடுறானே, நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்ற ஒரு பொறாமை இருக்குது. அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் வாசல் நிற்கும் போது ரெண்டு பேரும் கண்ணாசிவிலே பேசிக்கிறாங்க. விஜயாவும் ரோஹிணியும் ரோஹிணி என்னத்த நடக்குது அங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ தான் பாக்குறல பாரு அதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சோ கண்ணாசிவிலே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கு வந்து பயம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. நம்ம சுத்தி ஏதோ பிரச்சனை நடக்குது, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாம அவர் குழம்பி போயிருக்காரு. அவராலும் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அவரை யார் இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. எல்லார்கிட்டயும் போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லாலும் எல்லாருமே வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க. டேய் அது தூக்கி போட்டு வேலை பாரு ஆக வேண்டிய வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. இல்ல இதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம பயந்துகிட்டே இருக்காரு. இந்த பயம் அவர் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. பிசினஸும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இவர் இதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடிமேல் அடி அவருக்குள்ள தான் போகுது. அந்த அடி மூலியமா ஏதாவது பாடம் கத்துக்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யாரடா பழி போடலாம், யாரடா குறை சொல்லலாம் அப்படின்னு தான் சுத்துவாரு. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்களா இருக்குமோ, ஒருவேளை அவங்களா இருக்குமோ, ஒருவேளை நம்ம வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற யாராவது நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா பயந்து பயந்து தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. எவ்வளவோ ரோகிணி சொல்லிட்டாங்க, டே அந்த லெட்டர் தூக்கி போட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, யார் அனுப்பியிருந்தா என்ன, பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்கும், வரப்போ வரும், அது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி மனோஜ் வந்து இல்ல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பிரச்சனை யாருக்கிட்டயும் இருந்து எனக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிரச்சனை அவரோட வாய் மட்டும்தான். அதை தாண்டி அவருக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வாயை அவர் சரியா வச்சிருந்தாலே போதும், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுல இருந்து அவர் தப்பிக்கலாம். ஆனா அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த பிரச்சனையில. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.